சரணடைந்த புலிகள் தொடர்பான வழக்கு விவகாரம் நீதிமன்றத்தில் இராணுவம் முன்னிலையாக உத்தரவு. உயர் நீதிமன்றம் தெரிவித்த திருத்தங்கள் புறக்கணிப்பு. விசேட கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்ட சஜித் அழைப்பு. யாழ்ப்பாணத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவது பற்றி ஆராய்வு. யாழ் வடமராட்சியில் மணல் அகழ்வை நிறுத்த கோரி போராட்டம். அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார இந்தியா உளவு தகவல். தமிழ் அரசியல் கைதி மீது தாக்குதல், விசாரணைக்கு 2 குழுக்கள் நியமனம். இலங்கையில் மீண்டும் மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம். இலங்கைக்கு வருகிறார் சாந்தன், அனுப்பி வைக்கப்பட்டது கடவுச்சீட்டு. வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான பங்களிப்பை செய்ய தயார், நெதர்லாந்து துணை தூதுவர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 38வது பொது பட்டமளிப்பு விழா மார்ச் மாதம் 14, 15, 16ஆம் தேதிகளில் நடாத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற தகுதியானவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணையதளத்தின் ஊடாக பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போர்க்காலத்தில் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்தமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு இலங்கை இராணுவத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இறுதிப் போரின் போது இராணுவத்திடம் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டு கோரப்பட்டது. அந்த கேள்விக்கான பதில்களாக இலங்கை இராணுவத்திடம் தமிழீழ விடுதலை புலிகள் எவரும் சரணடையவில்லை, இலங்கை அரசாங்கத்திடமே புலிகள் சரணடைந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மறுப்புக்கு எதிராக தகவலறியும் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீடு 3 வருடங்களுக்கு பின்னர் கடந்த 2022ஆம் ஆண்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைகளின் போது சட்டத்தரணிகளான சுவஸ்திகா அருளிங்கம், சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் ஆகியோர் முன்னிலையாகினர். நீண்ட விசாரணைகளின் பின்னர் சரணடைந்த புலிகள் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்த இராணுவத்தின் தீர்மானத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி தகவலறியும் ஆணைக்குழு தீர்ப்பு வழங்கியது. ஆணைக்குழு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் DN சமரகோன் முன்னிலையில் இந்த மனு நேற்று முன்தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இறுதிப் போர்க்காலத்தில் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்தமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு இலங்கை இராணுவத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதன்போது மனுவை பரிசீலனை செய்திருந்த நீதியரசர் DN சமரகோன் மனுதாரர் சார்பில் ஆரம்பகட்ட பரிசீலனைகள் அவசியமில்லை எனவும் எதிர்வரும் மார்ச் 28ஆம் தேதி இலங்கை இராணுவம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டுக்கு சபாநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். உயர் நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்களை புறக்கணித்து நிகழ்நிலை காப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக உடனடியாக கட்சித் தலைவர் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தான் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் சட்டமாக்கப்பட்டுள்ளது. சட்ட மூலத்தின் 11, 16, 19, 20, 27 உள்ளிட்ட சரத்துக்கள் உட்பட பெரும்பாலான சரத்துக்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டும். அத்துடன் 16 மற்றும் 19வது சரத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் செய்துள்ளது. சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் முன்வைக்கும் வியாக்கியானங்களை முறையாக செயற்படுத்த வேண்டியது பாராளுமன்றத்தின் கடமை. ஆனால் அரசியலமைப்புக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் அப்பாற்பட்ட வகையில் ஆளும் தரப்பினது ஆதரவுடன் இந்த சட்டமூலம் சட்டவிரோதமாக சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சபாநாயகர் மீதான நம்பிக்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டுக்கு சபாநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்தவாறு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். சட்டமூலம் மீதான இறுதி விவாதத்தின் போது நாங்கள் வாக்கெடுப்பு கோரினோம். சித்தை காதில் அணிந்தவாறு கேட்காதது போல் இருக்கும் புதிய பழக்கத்தை சபாநாயகர் தற்போது கடைபிடிக்கிறார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேபத்தின உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்கள் செயற்படுத்தப்பட்டதற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ஆகவே இதில் என்னை தொடர்புபடுத்த வேண்டாம். தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமூலம் மீதான இறுதி விவாதம் இடம்பெற்ற போது நீங்கள் தான் சபைக்கு தலைமை தாங்கினீர்கள். அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாட்டுக்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் குறைபாடுகள் உள்ளன என்பதை நீதியமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆகவே உடனடியாக விசேட கட்சித் தலைவர் கூட்டத்தை கூட்டி கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்க யாழ் மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரனை மரியாதை நிமித்தமாக நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துதல், போதைப்பொருள் பாவனை, சட்டம் ஒழுங்கு என்பன தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனும் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலே மணல் அகழ்வை நிறுத்த கோரி கிராம மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமானது. அம்பன் பகுதியில் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை தொடர்ச்சியாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறைந்தது 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட மணல் மேடுகள் அழிக்கப்பட்டு அந்த பிரதேசம் நீர் தடாகமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கத்தைச் சேர்ந்த ஒரு சிலரால் மணல் விநியோக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை நிறுத்துமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிதன், கிராம இளைஞர் யுவதிகள் என பலரும் ஈடுபட்டனர். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்று இந்தியாவின் உளவு பிரிவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், எங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார இந்தியாவுக்கு வெறுமனே செல்லவில்லை. இந்திய அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்த காரணத்தினாலேயே அவர் அங்கு சென்றார். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார என்று இந்திய உளவு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதன் காரணமாகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த அரசாங்கம் எமது தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டு தலைமையிலான அரசாங்கமாகத்தான் இருக்கும் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதியொருவரை முன்னாள் ராணுவ அதிகாரியொருவர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரதீபன் என்ற தமிழ் அரசியல் கைதி சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த விடயம் தொடர்பில் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் விஜிதாஸ் ராஜபக்சவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஒருவர் தலைமையில் ஒரு குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் மெகசின் சிறைச்சாலை அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீதி, சிறைச்சாலைகள் நடவடிக்கை மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் கடந்த 5ஆம் தேதி விடுத்த கோரிக்கைக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் கடமையாற்றாத அதேவேளை தேடுதல் நடவடிக்கைக்காக வந்த முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் பிரதீபன் என்ற தமிழ் அரசியல் கைதியை தாக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டினார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிடும் நோக்கில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மெகசின் சிறைச்சாலைக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார். இந்த மெகசின் சிறைச்சாலையில் இருக்கும் பிரதீபன் என்று அழைக்கப்படும் அரசியல் கைதி ஒருவரை வெளியிலிருந்து வந்த சிறைச்சாலை போலீஸ், அதாவது பிரிசின் போலீஸ் என அழைக்கப்படுகின்ற குழுவினர் இந்த மெகசின் சிறைச்சாலையில் கடமை புரிகிறவர்கள் அல்ல, வெளியிலிருந்து வந்த ஒரு யூனிட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த பிரதீபன் என்றவரை தாக்கியுள்ளனர். குறிப்பாக அங்கே வெளியிலிருந்து வந்து தாக்கியவர் கடந்த காலத்தில் ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கின்றார். இவர் இங்கே உள்ளே வந்தபோது அவர் இங்கே ஒரு சட் யூனிட் ஒன்றுக்கு வந்ததாகவும் அங்கே வந்த பொழுது இவரை தாக்கியிருக்கிறார். இது தொடர்பில் மெகசின் சிறைச்சாலை நிர்வாகத்திடம் வினவியதோடும் அமைச்சர் விஜிதாஸ் ராஜபக்சவிடமும் கலந்துரையாடியதாக சாணக்கியன் தெரிவித்திருந்தார். பொது போக்குவரத்தில் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வோருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவே எச்சரித்துள்ளார். பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் மற்றும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுவோருக்கு குற்றவியல் சட்டத்தின் 345ஆம் பிரிவுக்கு அமைய 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொது போக்குவரத்துகளில் சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர அண்மையில் அறிவித்தார். நாட்டில் மீண்டும் மின்சார நெருக்கடி ஏற்படும் என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நரேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் நிலைய திட்டங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்குரோத்து நிலைமைகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக
மின்சார சபையின் அதிகாரிகள் பாராளுமன்ற விசேட குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அங்கு உரையாற்றிய மின்சார சபையின் பொது முகாமையாளர் நரேந்திர செல்வா, அரசாங்கங்கள் எடுக்கும் சில முடிவுகள் மற்றும் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அமைய மின் உற்பத்தி நிலையங்கள் இயங்காததன் விளைவுகளை மக்கள் தற்போது அனுபவிக்க வேண்டியுள்ளது. செயலில் உள்ள ஆற்றலின் சிறப்பு பயன்பாடுகள் ஊடாக எதிர்கால உற்பத்தி திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான சாந்தன் இலங்கை வருவதற்கான ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு நோய் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சாந்தன் சொந்த நாட்டுக்கு தன்னை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் சாந்தனை அழைத்து வருவதற்காக அவருக்குரிய கடவுச்சீட்டு தேவைப்பட்ட நிலையில் இலங்கை குடிவரவு குடியகல்வு சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவருக்கு கடவுச்சீட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறைக்கு சாந்தனுடைய கடவுச்சீட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சாந்தன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இந்திய அரசு தரப்பினால் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஐரோப்பாவில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் எரிபொருள் பயன்பாடு அதிகமாக உள்ளதால் டிசம்பர் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத நடுப்பகுதி வரை உலகில் எரிபொருள் விலை உயர்வு என்பது இயல்பான ஒன்று என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் டிவி சாணக்க தெரிவித்தார். இதேவேளை குளிர்காலம் முடிவடையும் நிலையில் மார்ச் மாதத்துக்கு பிறகு எரிபொருள் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் டிவி சாணக்க இதனை தெரிவித்துள்ளார். கடினமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு நாடு படிப்படியாக மீண்டு வரும் சூழ்நிலையில் நாம் தற்பொழுது இருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாம் அனைவரும் எரிபொருள் வரிசையில் நின்றோம். அனைவரின் அர்ப்பணிப்புடனும் நிலையான எரிபொருள் விநியோகத்தை பேண முடிந்துள்ளது. அண்மை காலமாக வரலாற்றில் தற்போது மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் கையிருப்பு வைத்திருக்கின்றோம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் டாலர்களின் சேமிப்பையும் எம்மால் பேண முடிந்துள்ளது. வலுசக்தி தேவைக்காக 200 மில்லியன் டாலர்கள் மேலதிக கையிருப்பு மற்றும் ஒரு வாரத்துக்கு அவசியமான டாலர்களை அதே வாரத்தில் பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான பங்களிப்பை செய்ய தயார் என நெதர்லாந்து துணை தூதுவர் வடமாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான துணை தூதுவர் எவன் ரூட்ஜென்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வட மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் தெளிவுபடுத்தினார். விடயங்களை கேட்டறிந்த நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான துணை தூதுவர் எவன் ரூட்ஜென்ஸ் குடா நாட்டுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என தெரிவித்தார். அத்துடன் முதலீட்டு திட்டங்களை ஊக்குவித்து வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான பங்களிப்பை வழங்கவும் தயார் என உறுதியளித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.